ஆனால் நம் இயேசு கிறிஸ்துவோ ராஜாதி ராஜா. அப்படி என்றால் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா. அவருக்கு ஒரு குதிரை இடத்திலிருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். We greet you all in the name of Jesus, who can turn all of your impossibilities into possibilities. இன்றைக்கும் இந்த சாத்தியம் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக நேரடியாக உங்கள் இல்லங்களிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். Such a great joy for us to meet you all at your homes today. Through this program, it's possible. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை குறித்தும் ஏஞ்சல் டிவி குறித்தும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். Do share about this program and Angel TV to all your near and dear ones. அதன் வழியாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்களும் பிரசங்கிக்கிறீர்கள். And through that, even you will be sharing the gospel of Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. உங்களுடைய உற்சாகமான கடிதங்களும் தொலைபேசி எண்களும் வாட்ஸ்அப் மெசேஜும் தொடர்ந்து எங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. We have been receiving all your encouraging messages, WhatsApp messages and emails. தொடர்ந்து நீங்கள் பெற்ற அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்து விடாதீர்கள். Do not forget to share your testimonies that you have received. எங்களுடைய ஊழியங்களை குறித்து, எங்களுடைய கூட்டங்களை குறித்து நீங்கள் மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் திரையிலே காணும் தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைத்து அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். If you would like to get further information about our ministry and the services happening in the church, then you can contact us on the number that's displayed on the screen. இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட பேச போகிறார். Even today God is about to speak to you. நான் விசுவாசிக்கிற ஒரு வித்தியாசமான வகையில தேவன் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். I believe that God is going to deal with you specifically. ஆயத்தமா இருக்கீங்களா? Are you all ready? வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 3வது வசனம். Let's read Matthew chapter 21 verse 3. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். And if anyone says anything to you, you shall say, the Lord has need of them, and immediately he will send them. இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்தின் பின்புலத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். Now we are going to see about the background of the message that we have read. இயேசு கிறிஸ்து கடைசி பயணமாய், அதாவது சிலுவிலே அறையப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய கடைசி பயணமாய் எருசலேமுக்கு தேவன் செல்லுகிறார். Jesus, as his final journey before even being crucified, he is going to Jerusalem. அந்த பயணத்திலே அவர் செல்லுவதற்கு அவருக்கு ஒரு வாகனம் அவசியமாயிருந்தது. And for this journey, he needed a vehicle. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி தேவன் ஒரு கழுதையை கொண்டு வர சொல்லுகிறார். So for the prophecy to be fulfilled, God asked the people to get him a donkey. அந்த கழுதையை கொண்டு வருவதற்காக தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். He sends his disciples to bring him a donkey. ஜனங்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு தேவனை துதித்து உயர்த்தி ஓசனா ஓசனா என்று சொல்லி தேவனை எருசலேம் பட்டணத்திற்குள்ளே வழி அனுப்ப போகிறார்கள். And the people are singing praises and they are crying out, Hosanna, Hosanna, and they are leading Jesus towards Jerusalem. இந்த சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. So there is a historical event that's being happening there. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற அந்த நொடி, It was a moment where the prophecy was about to be fulfilled. அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அந்த கழுதையை கொடுப்பார்கள். So Jesus told them that if anybody asks you, tell them that the Lord needs them and then they will give it to you. நாம் இந்த வாரமும் அடுத்த வாரமும் தேவன் ஏன் இந்த கழுதையை பயன்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We will be meditating on this week and the next week about why God needed a donkey. எதனால் தேவன் இந்த கழுதையை பயன்படுத்தினார்? Why did God use a donkey? இந்த கழுதை இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? What are the lessons that we can learn from this donkey? அவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். We are going to know about all these things. அது ஆண்டவருக்கு தேவை. And the Lord needed them. வேதத்தில் எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது
ஆண்டவருக்கு தேவை என்று எதுவும் இல்லை. In the Bible, when we read, there is nothing that the Lord requires. உலகமும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது என்று வேதவசனம் எழுதியிருக்கிறது. The word of the Lord says, the world and all its fullness belongs to the Lord. உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களை தேவன் படைத்தார். It is the Lord who created the entire world and all that it has. அவருக்கு தேவையானது என்று எதுவும் இல்லை. There is nothing that he requires. எல்லாவற்றையும் அவர் உடையவராய் காணப்படுகிறார். He is in possession of everything. நாம் கொடுக்கும் ஆராதனை கூட அது நமக்காக நம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே அன்றி அவருக்கு நம்முடைய ஆராதனை அவசியமில்லை. Even the worship and the praise that we give to him, he doesn't require them, but it's for us that we need to praise him. We give him those praises. நாம் கொடுக்கும் பணம் கூட ஆண்டவருக்கு அவசியமில்லை. Even the Lord does not require the money that we give him. ஆனால் கொடுப்பது நமக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம். But it is the privilege that God has given us so that we can give to him. தேவன் நமக்காய் கொடுத்த ஸ்லாக்கியத்தினால் நாம் இவைகளை தேவனுக்காக செய்கிறோம். Because of the privilege that God has given to us, that we are able to do these things to him. அப்போஸ்தலர் நடவடிக்கை 17 அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது. The book of Acts of Apostles chapter 17 verse 25 says, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கையினால் பணிவிடை கொள்வதுமில்லை. Nor is he worshipped with men's hands as though he needed anything, since he gives to all life, breath and all things. சகலர்க்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் தருகிற அவருக்கு யாதொன்றும் அவசியமில்லை. It is not required everything to him, because he is the one who gives life and breath to all things. அவரிடத்திலே எல்லாம் இருக்கிறது. He has everything in control. உலகத்தை எல்லா சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தவர் அவர். He is the one who created every creation of the world. அவருடைய பேரே சிருஷ்டிப்பின் தேவன். His name himself is Creator. சிருஷ்டிக்க கூடிய திராணியோ பலனோ உள்ள ஒருவர் மாத்திரம் அவர் மாத்திரமே. He is the only one who has the capacity to create things. இல்லாதவங்களை இருக்கிறவனமாய் அழைக்கிற தேவன். He is a God who calls things as though that they are present. ஆனால் நாம் வாசித்த அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். But in this verse we see that Jesus said, tell them that the Lord requires them. ஏன் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும்? Why does God need them? ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு இடம். It's a very unique part. தேவனுக்கு தேவை. God needs them. எவ்வளோ முக்கியத்துவத்தை தேவன் இந்த கழுதைக்கு தந்தார். Look at the importance that Jesus gave to this donkey. இந்த கழுதை இடத்திலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We can learn certain lessons from this donkey. தேவன் ஏன் இந்த கழுதையை தேர்ந்தெடுத்தார்? Why did God choose this donkey? முதலாவது, இந்த கழுதை தேர்ந்தெடுக்கப்பட்டதுடைய காரணம் என்னவென்றால், The first reason why God chose this donkey is பாரம் சுமக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். the blessing is sure for the person who carries a burden. கழுதை என்கிற ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது நம் மனதிலே வருகிற அந்த காட்சி என்னவென்றால், எப்பொழுதும் சுமையை சுமந்து கொண்டிருக்கிற இந்த கழுதை. The first picture that comes to our mind when we say a donkey is the donkey that carries a burden. ஏன் கழுதையை பயன்படுத்துவார்கள்? Why do they use a donkey for? அதிகமாக இந்த துணி துவைக்கிற டோபிமார்கள் பயன்படுத்துவார்கள். Usually the washermen will use this donkey to carry the load. அந்த கழுதையின் மீது ஒரு சுமையான ஒரு துணி மூட்டையை சுமத்தி அதை கொண்டு போவார்கள். They will put a big burden of clothes on this donkey and then they carry it. அது எப்பொழுதுமே நீங்க ரோட்லயோ சில பகுதியிலோ பார்க்கும் பொழுது அது சுமை தாங்கியாய் நீங்கள் அதை பார்க்க முடியும். Wherever you see it on the road or in a corner of a street, you can see it carrying the load. இந்த கழுதை இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம், The first lesson that we can learn from this donkey, நீ பாரம் சுமப்பவனாய் இருப்பாய் என்றால்
தேவன் உன்னை பயன்படுத்துவார். If you are the person who carries these burdens, then God is able to use you. அபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, If you read the book of Habakkuk, அது தரிசனத்தை குறித்ததான தீர்க்கதரிசன புத்தகமாய் காணப்படுகிறது. it's a prophetical book that talks about the visions. அந்த புத்தகம் தொடங்கும் பொழுதே அபகுக் இப்படியாக சொல்லுகிறார், நான் பார்த்த தரிசனம் என்கிற பாரம். The book starts with Habakkuk saying, I see a vision with a burden. தரிசனம் என்றாலே அது ஒரு பாரத்தோடு செயல்படுவது. A vision is something that works along with a burden. பெரிய தரிசனம் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாரம் இருக்கும். A person with a great vision will have a great burden. இன்றைக்கே நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. அநேக பேர் பாரத்தோடு செயல்படுவதனால தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. Why today all of you are watching this program? Why are you watching this program? Because you have a burden, and that is why this program is coming right at your doorstep. இந்த கேமரா ஹேண்டில் பண்றவங்க அதை மிக நேர்த்தியாக ஹேண்டில் பண்ண வேண்டும் என்கிற பாரத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். The people who are handling this camera, they are working towards it so that this can come out well. They are working with great burden. அதை எடிட் செய்கிறவர்கள் அது மிக நேர்த்தியாக வர வேண்டும் என்கிற பாரத்தோடு செயல்படுகிறார்கள். அதனால தான் அது நேர்த்தியாய் வருகிறது. Even the people who are editing it, they are working with great burden so that this comes out well. உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவதற்காக இங்க இருக்கிற தொலைக்காட்சி ஆட்கள் எல்லாம் அதிக வேலைகளை செய்து பாரத்தோடு செயல்படுவதனால தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொகுப்பு உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. Many people are working behind with great burden, and that is why this message has been coming right in your doorstep. இந்த செய்தியை கொடுப்பதற்காக தேவனின் இருதயத்திலே பாரத்தை வைத்திருந்ததனால தான் இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Because God has kept this burden in my heart, and that is why God has put this word in my heart, and you are able to listen to this message. பாரம் உள்ளவனை தேவன் பயன்படுத்துவார். God will use the person with burden. அதை நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறோம்? From where do we learn this? இந்த கழுதை இடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். We learn this from this donkey. பொதுவா ஒரு பெரிய ராஜா, இந்த தேசத்தில் பெரிய பெரிய ராஜாக்களுடைய புகைப்படங்களை நீங்கள் வரைபடங்களை பார்ப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய குதிரை பக்கத்தில் நிற்கிற போட்டோவை தான் போட விரும்புவாங்க. Usually, if you look at the art or a painting of the king, you can see that they are standing right next to a horse. அந்த குதிரைக்கு நல்ல மசில்லாம் வைத்து அதை பார்க்கிறதுக்கே ஒரு கம்பீரமா இருக்கும். The horse would have good muscle strength and it will look with great dignity. எதற்காக ஒரு குதிரை பக்கத்துல ஒரு ராஜா வைக்கிறாங்க? Why do they keep a king next to a horse? அது அவருடைய பராக்கிரமத்தை குறிக்கிறது. Because that represents his power. அவருடைய வீரத்தை குறிக்கிறது. It represents his strength. அவருடைய ஆளுமையை குறிக்கிறது. It represents his ruling authority. ஆனால் நம் இயேசு கிறிஸ்துவோ ராஜாதி ராஜா. அப்படி என்றால் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா. அவருக்கு ஒரு குதிரை இடத்திலிருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. But our Jesus is the King of Kings. He is the King above all the king, and it is not necessary for him to get an acknowledgement from a horse. ஆண்டவர் சொல்லிருக்கலாம், எல்லா ராஜாக்களும் குதிரை பக்கத்தில் நிற்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு யானையை கொண்டு வாங்கன்னு சொல்லிருக்கலாம். Jesus would have told that all the kings will stand next to a horse, but I would require an elephant, so bring an elephant to me. இந்த குதிரை இடத்துல இருந்தோ யானை இடத்துல இருந்தோ அதனுடைய மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தேவனுக்கு இல்லை. கர்த்தருடைய மேன்மையை அந்த கழுதைக்கு கொடுத்தார். It was not necessary for God to get this honor by standing next to a horse or next to an elephant, but God gave that honor to a donkey. எதனால் என்றால் பாரம் சுமப்பவர்களை தேவன் பயன்படுத்துவார். Because God will use the people who carry the burden. கடந்த நாட்களில் நீங்கள் என்னென்ன பாரங்களை சுமந்து கொண்டிருக்கீங்க? What are the burdens that you were carrying out in your last days? உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான பாரமா? Is it the burden regarding your family? கர்த்தருடைய ஊழியத்தை குறித்ததான பாரமா? Is it the burden regarding the ministry of God? ஆத்துமாக்களுக்காக இருக்கிற பாரமா? Is it the burden for souls? இந்த தேசத்திற்கான பாரமா? Is it the burden for this country? தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்ததான பாரமா? Is it the burden for the gospel of Christ? இன்றைக்கு பாரம் எப்பேற்பட்ட பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள்.
Examine the kind of burden that you are carrying in your heart. அப்படிப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் If you are somebody who is carrying such burden, தேவன் உங்களை பயன்படுத்துவார். God will use you. விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? Those of you who believe it, raise your hands and shout an amen. இந்த கழுதை இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம், The second lesson that we can learn from this donkey, தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துகிற தேவன். God calls the unqualified as qualified. தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துகிற தேவனுடைய கிருபை. It is the grace of God that qualifies somebody who is unqualified. இந்த சம்பவத்தை குறித்து 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. In the 4 book of the gospel, it's written about this. அதிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. In Luke chapter 19 verse 30 it says, உங்களுக்கு எதிரே இருக்கும் கிராமத்திற்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிடாத கழுதை குட்டியை கட்டியிருப்பதை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். Go into the village opposite to you, where as you enter you will find a colt tied, on which no one has ever sat. Loose it and bring it here to me. மனுஷரால் ஒரு காலமும் ஒரு தடவை கூட ஏறிடாத ஒரு கழுதை. It is a colt that no man has ever been sitting upon. அப்படி என்றால் இதுவரைக்கும் அதற்குண்டான ட்ரைனிங்கோ அதற்குண்டான எக்ஸ்பீரியன்ஸோ அனுபவமோ இல்லாத ஒரு கழுதை. That means it was a donkey that did not have any training or experience prior to this. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம், நல்லா போய் நல்ல பெரிய வெயிட் தூக்குற நல்ல ட்ரெயின்டான கழுதையை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த இடத்துல சொன்னார், யாரும் ஏறிடாத ஒரு கழுதை. Jesus would have said that bring me a donkey that's well trained and that has been well used, but rather Jesus said that bring me a colt that is not being used anybody before. அப்படி என்றால் ஒருவரை சுமந்து கொண்டு செல்வதற்கு உண்டான தகுதி இல்லாத ஒரு கழுதை. That means it was a donkey where it was not trained to carry a person before. தேவன் அந்த கழுதையை தான் தேர்ந்தெடுத்தார். And God chose that donkey. இது எதை குறிக்கிறது என்றால், தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவது தேவனுடைய கிருபை. What does this represent? It represents the grace of God that qualifies the unqualified. இன்றைக்கு நீங்கள் தகுதி இல்லாத ஒருவனாய் காணப்படலாம். Maybe today you are unqualified before the presence of God. ஒருவேளை சில காரியங்களை செய்வதற்காக நீங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கலாம். Maybe you are trying to do certain things. சில இடத்துல வேலை வாய்ப்புக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. Maybe you are trying to get some job opportunity. சில வியாபாரத்தை தொடங்குவதற்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. Maybe you are trying to start certain business. சில ஊழிய வாசலுக்காக நீங்கள் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you might be waiting for some doors of ministries to open. ஆனால் அதற்குண்டான எந்த தகுதியோ பின்புலனோ உங்களுக்கு இல்லாமல் காணப்படலாம். And maybe you do not have any background or the qualification for those. உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமல் காணப்படலாம். Maybe there is nobody to even help you out. அதற்குண்டான எஜுகேஷன் உங்களுக்கு இல்லாமல் காணப்படலாம். You might even not have an education for that. அதற்குண்டான பணபலன் இல்லாமல் நீங்கள் காணப்படலாம். Maybe you are in a position where you do not have enough money for that. அதற்குண்டான அனுபவம் இல்லாமல் காணப்படலாம். Maybe you do not have even experience for that. இல்லை என்றால் அனுபவம் உள்ளவர்களுடைய எந்த உதவியும் இல்லாத ஒரு சூழலே காணப்படலாம். Or maybe you are in a situation where you do not have any help even from the experienced people. அப்பேற்பட்ட கழுதை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். God used such a donkey. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியும். He is able to even use you and me. தேவனால் உங்களை பயன்படுத்த முடியும். God is able to use you. அதற்குண்டான பின்புலன் இல்லாதது பொழுதும் தேவனால் பயன்படுத்த முடியும். Even though you do not have any background, God is still able to use you. என்னுடைய பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது நான் ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. When I was studying in my school, I was not a bright student. வெறும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். I was a very average student. அநேக பேர் 95 மார்க் வாங்கினவங்களும் 96 மார்க் வாங்கினவங்களும் சண்டை போட்டுப்பாங்க. People who have scored 95 and 96 would fight at that place. முன்னாடி இருக்கிற பெஞ்ச்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. People in the front bench would be fighting for that. 95 வாங்கினவன் 96 பார்த்து சொல்லுவான்,
எனக்கு எங்கேயோ 2 மார்க் மிஸ் பண்ணிருக்காங்க, உன்னோட அதிகமா நான் வாங்கியிருக்கேன்னுவாங்க. The person who has scored 95 would look at the one who has scored 96 and say that I should have got 2 marks extra, and because I did not get it, I should have got ஆனா extra. நானும் 50 மார்க் வாங்கிட்டு ஐயோ டீச்சர் பார்த்து குறைச்சிட போறாங்கன்னு சொல்லி பேப்பர் அடியில ஒளிச்சு வச்சிருப்பேன். But I would have got just 50 marks and I would hide the paper because the teacher would scold இந்த me. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மத்தியிலே தேவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக என்னை தேர்ந்தெடுத்தார். And God used me to do the ministry of God among all those children. அதற்குண்டான தகுதி என்னிடத்தில் இல்லை. I did not have any capacity for that. தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்தும் தேவனுடைய கிருபை. It is the grace of God that qualifies the unqualified. எனக்கு எதிர்பார்க்காத படிப்புகளையும் உயர்வுகளையும் தேவன் என் வாழ்விலே கட்டளையிட்டார். God gave me the unexpected education and unexpected blessings in my life. நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத உயரிய படிப்புகளை படிக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். God helped me to study a good studies that even I never even thought of. அந்த 96 மார்க் வாங்கினவங்களாம் படிக்காத அளவுக்கு தேவன் என்னை படிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். And God is helping me to study certain things that even the 96 scorer is not being able to study. தகுதி இல்லாத என்னை பயன்படுத்துவார் என்றால் தகுதி இல்லாத உங்களையும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். If he can use somebody like me who is so unqualified, he is even able to use you. என்னென்ன காரியங்களை நீங்கள் பின்வாங்கி போயிருக்கீங்க? In what are the things that you are laid back? எந்தெந்த காரியத்திலே செயல்பட முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கீங்க? In what are the things that something is stopping you from doing? இன்றைக்கு தேவன் அந்த தடைகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். Today God is able to break all those barriers. நீங்கள் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் முழங்கால் படிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். If you believe that God has spoken to you, then please kneel down and I would like to pray for you. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we thank and praise your name. தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவேன் என்று சொன்னீர். You said that you will qualify someone who is been unqualified. பாரம் சுமப்பவனை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னீர். You said that you will use someone who is carrying the burden. கடந்த நாட்களில் அநேக பாரத்தை சுமந்து இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதபடியிலே விழுந்து கிடக்கிற இந்த பிள்ளைகளை நீர் நினைவு கூறுவதற்காக நன்றி. Thank you, Lord, for you are remembering your children who are seated in your presence today, carrying all the burdens in the past. தேவனுடைய கிருபையின் கரம் அவர்கள் மீது இறங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for your hand of mercy is coming down upon them. இந்த நாள் முதல் நீர் அவர்களை பயன்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Thank you, Lord, for you are going to use them from this day onwards. தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. Let your presence cover them, Lord. தெய்வீக தயவுக்குள்ள இவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We commit them under the divine mercy of God. தேவனுடைய பலத்த கரத்தின் கிரியை இவர்கள் காண கிருபை செய்வீராக. Let them see the work of your hands, Father. சரியான பின்புலன் இல்லாமல், சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம அநேக பேர் நான் தகுதி இல்லாதவன் என்று புலம்பி இருக்கிறவில்லை. இன்றைக்கு நீர் உம்முடைய செய்தியின் வழியாக, உம்முடைய வார்த்தையின் வழியாக நினைவு கூர்ந்ததற்காக நன்றி. Thank you, Lord, for you are remembering your children who are thinking that they do not have proper background or do not have proper investment. எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறவர்களை இன்றைக்கு நீ தகுதிப்படுத்துவதற்காக நன்றி. Thank you, Lord, for you are qualifying those who are being saying that they are unqualified. இந்த நிகழ்ச்சியிலே தேவன் தகுதிப்படுத்துகிற அந்த அபிஷேகமும் அந்த ஆசீர்வாதமும் அவருடைய சிரசின் மீது இறங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for your blessing of being qualified is coming down on the people who thinks that they are unqualified. ஒவ்வொரு பெரிய சாட்சியை நிறுத்துவீராக. Raise each one of them as your testimonies. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டிருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have listened to this message and I believe that this has been a blessing to you. அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் சாமுவேல். Until I meet you again next week, this is your friend, brother, Pastor Justin Samuel signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all.